விவசாயிகளே, உங்க வாழை தோட்டத்துல செடிங்க திடீர்னு காய்ஞ்சு போகுதா? இந்த நோய் செடிகளை வெளியே இருந்து இல்ல, உள்ள இருந்தே சாகடிக்கும். ஏன் இப்படி நடக்குது? நாம செய்யற தவறுகள் என்னென்ன? இந்த நோய் ஒரு தடவை மண்ணுக்கு வந்துடுச்சுன்னா மண்ணுல பல வருஷ காலத்துக்கு தங்கி செடிகளை ஒன்னொன்னா சாகடிச்சிடும். உங்க மண்ணுல இருக்கிற ஒரு அபாயகரமான நோய் தான் பனாமா வில்ட். எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் உங்க திவ்யா. விவசாயிகளே, உங்க வாழை தோட்டத்துல செடிங்க திடீர்னு காய்ஞ்சு போகுதா? அப்போ நல்லா கவனிங்க. இது ஒரு சாதாரண சிக்கல் இல்ல, உங்க மண்ணுல இருக்கிற ஒரு அபாயகரமான நோய் தான் பனாமா வில்ட். இந்த நோய் செடிகளை வெளியே இருந்து எல்லாம் தாக்காது, உள்ள இருந்துதான் சாகடிக்கும். இந்த நோய் ஒரு தடவை மண்ணுக்கு வந்துடுச்சுன்னா மண்ணுல பல வருஷங்கள் அப்படியே தங்கி செடிகளை ஒன்னொன்னா சாகடிச்சிடும். ஏன் இப்படி நடக்குது? நாம செய்யற தவறுகள் என்னென்ன? இதுக்கான தீர்வை இன்னைக்கு இந்த காணொளியில நான் எளிமையா சொல்றேன். காணொளியை முழுமையா பாருங்க. உங்க தோட்டத்தை காப்பாத்திக்க இது ரொம்ப முக்கியம். பனாமா வில்ட் நோயோட அறிகுறிகளை பார்த்தா, முதல்ல இலைகள் காயும், செடியோட கீழ்ப்பக்க இலைகள் மஞ்சள் நிறமா மாறும். அதோட இந்த மஞ்சள் நிறம் இலைகளோட ஓரங்கள்ல ரொம்ப அதிகமா தெரியும். கடைசியில இந்த இலைகள் முழுசா காய்ஞ்சு செத்து போயிடும். சூடோஸ்டெமோட கீழ்ப்பகுதியில வெடிப்புகளை நாம பார்க்கலாம். செடியோட சூடோஸ்டெம் அப்புறம் ரைசோம்னு நாம சொல்லுவோம். இதை வெட்டி நாம உள்ளே பார்த்தோம்னா இதுக்கு மேல பழுப்பு அல்லது கருப்பு நிறத்துல புள்ளிகளை நாம கவனிக்க முடியும். இதனால செடியோட வளர்ச்சி அப்படியே குன்றி போகும். சில செடிகள் காய் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடும். விவசாயிகள், மேடம், நாங்க தண்ணி உரம் எல்லாம் போடுறோம், ஆனாலும் செடிங்க ஒன்னொன்னா சாகுதுன்னு சொல்றாங்க. இந்த பனாமா வில்ட்டுங்கிறது ஒரு பூஞ்சியால வர்றது. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை இந்த நோய் கிருமி மண்ணுக்குள்ள கலந்துட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் வரைக்கும் கூட அந்த மண்ணுலயே உயிரோட இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த சிக்கலுக்கு மூல காரணமே உங்க மண் தான். உங்க மண்ணுல எப்ப கரிம பொருட்கள் எல்லாம் பயனுள்ள நுண்ணுயிரிகள் எல்லாம் குறையுதோ அப்போ வேர்பகுதி ரொம்ப பலவீனமாகிடும். அந்த சமயத்துல ஃபியூசேரியம்ங்கிற ஒரு நோய் கிருமி ரொம்ப சுலபமா வேர்கள் வழியா உள்ளுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற நீர்க்குழாய்களை முழுசா அடைச்சிடும். எப்போ இந்த நீர்க்குழாய்கள் அடைப்பட்டு போகுதோ அப்போ செடிகள் உள்ள இருந்து மெதுவா அழுகி செத்து போயிடும். இதை பத்தி தான் மண் அறிவியலாளர் டாக்டர் எலான் இங்காம் என்ன சொல்றாருன்னா, ஆரோக்கியமான மண்ணுல நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் அதிக அளவுல இருக்கிறதால நோய் இயற்கையான முறையிலேயே கட்டுப்படுத்தப்படும்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மண் தரம் குறையிறது நோய் பரவலுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு கூட இவர் சொல்றாரு. சரி, இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? நம்ம மைக்ரோபி சாயில் ரீஜெனரேஷன் கிட்ட நாம பயன்படுத்துறது மூலமா இது மண்ணை மீண்டும் ஒரு முறை புத்துயிர் பெறச் செய்யும். எப்ப உங்க மண் புத்துயிர் பெறுதோ அப்ப மண்ணுல உபயோகமான நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நல்லா அதிகமாகி நோய் கிருமிகளின் சுமையை குறைச்சிடும். இதனால செடியோட மன அழுத்தம் குறையும். இங்க முக்கியமா என்ன செய்யணும் தெரியுமா? பாதிக்கப்பட்ட செடிகளை, குறிப்பா பனாமா வில்ட் நோயால பாதிக்கப்பட்ட செடிகளை எல்லாம் புடுங்கி தோட்டத்துல இருந்து வெளியே போட்டுடணும். ஜாஸ்தி ஆகுது, முடிஞ்சா அதை எரிச்சிடுங்க. நீங்க எப்போ அதையெல்லாம் தோட்டத்திலே வச்சிருக்கீங்களோ அப்போ நோய் பரவுறதும் அதிகமாகும், அது தப்பி பிழைக்கிற வாய்ப்பும் அதிகமாகும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்னா, அந்த செடிகளை எல்லாம் புடுங்கி வெளியே போடுறத நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க நாத்துக்களை செய்யும் போது ஆரோக்கியமான நாத்துக்களை பயன்படுத்தித்தான் நடவு செய்யணும். தோட்டத்துல தண்ணி தேங்காம பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா விவசாயிகளே, வில்ட் நோயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க தோட்டத்துல வேற ஏதாவது சிக்கல் இருந்தா கருத்து பகுதியில சொல்லுங்க. அடுத்த காணொளியில அதை பத்தி நான் சொல்றேன். அது வரைக்கும் நன்றி.